وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற அந்த பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு பலதரப்பட்ட நிஅமத்துக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். அந்த நிஅமத்துக்களை நாங்கள் ஒவ்வொன்றாக கணக்கிட்டு பார்த்தால், நாங்கள் கணக்கிடுவது கிடையாது, ஆனால் கணக்கிட்டு பார்த்தால் அதை எங்களால் மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா ஏராளமான தாராளமான அல்லாஹுடைய அருளையும் நிஅமத்தையும் நம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் அதை யோசிக்கிற போது, அந்த நிஅமத்து சம்பந்தமாக சிந்திக்கிற போது நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏராளம் தாராளமான நிஅமத்துக்களை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறான். அந்த ஒரு நிஅமத்துக்களில் ஆகப்பெரிய நிஅமத்து தான். எல்லாமே ஒவ்வொன்றோடு ஒப்பிடுகிற போது எல்லாமே பெரிய பெரிய நிஅமத்துக்கள் தான். அதுல மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய நிஅமத் இந்த உலகத்திலே உள்ள விலங்கினங்கள், பறவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் கிடைக்கிற ஒரு பெரியதொரு நிஅமத் என்ன அப்படி என்று கேட்டால், நம்ம அவ்வப்போது தூங்கி எழும்புகிற இந்த தூக்கம் என்பது பெரியதொரு அருளும் ஒரு நிஅமத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மனிதன் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்காக இன்றைக்கு உளவியலாளர்களை தேடி போகிறான். அதற்காக இன்றைக்கு மாத்திரைகள் கூட இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக நினைத்த நேரம் தூங்குவதற்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய பெரியதொரு நிஅமத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் இந்த தூக்கத்தையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும்.
இதை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் அப்பதான் ஒவ்வொரு நாளும் மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற இந்த தூக்கத்தை சரியாக அடையாளம் கண்டு கொள்வானாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து தன்னை மரணத்துக்கான ஒரு தயார் நிலையில் ஒவ்வொரு நாளும் மனிதன் தயார்படுத்திக் கொள்வான். இந்த இறைவனும் இறை தூதரும் சொல்லுகிற இந்த ஹதீதுகளையும் சுன்னாக்களையும் பார்க்கிற போது இந்த உலகத்திலே வாழ்ந்த நமக்கு முன்னர் உள்ள சஹாபாக்கள் தூங்குகிற நேரம் அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டார்கள் ஏன் என்பதை இந்த ஹதீதுகளையும் குர்ஆன் வசனங்களையும் வாசிக்கிற போது தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவுக்கு சஹாபாக்கள் இந்த தூக்கத்துக்கு போவதற்கு முதல் ஏன் இவ்வளவு பிரயத்தனத்தை எடுத்துக்கொண்டார்கள்? இஸ்லாம் ஏன் இவ்வளவு ஔராத்துக்களை ஆயத்துக்களை சொல்லித் தருகிறது? என்ன காரணம் என்பதை நானும் நீங்களும் உணர முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தூக்கம் என்பதை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னௌம் அகுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்துடைய சகோதரன் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா யமூத்து அஹ்லுல் ஜன்னah, சுவர்க்கவாதிகள் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பைஹகி போன்ற பல கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீதை சஹீஹ் என்று சொல்வதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தூங்குகிற தூக்கம் என்பது அது மரணத்துடைய சகோதரன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, என்னுடைய சமூகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்வாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு சராசரியாக ஒரு மனிதன் 60 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்றால், ஒரு நாளைக்கு அவன் 8 மணித்தியாலம் தூங்குகிறான் என்றால் 60 வருஷத்திலும் அவன் 60 வருஷத்திலும் 20 வருஷங்கள் அவன் தூக்கத்துக்காக கழித்திருக்கிறான் என்பது அடையாளம். அவன் படிப்புக்காக, விளையாட்டுக்காக, தொழிலுக்காக, தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, இபாதத் அல்லாத ஏனைய வேலைகளுக்காக அவன் இந்த கழித்த கால நேரங்களை அவன் கணக்கிட்டு பார்ப்பானாக இருந்தால், படைத்த இறைவனுக்காக தாங்கள் இபாதத் செய்வது அல்லது படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்ட நேரம் என்பது குறைவிலும் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஒரு 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் தூங்குகிற போது 20 வருஷம் தூங்கியிருக்கிறான் என்றால், ஏனைய நேரங்களை யோசித்து பாருங்கள். அந்த நேரங்களில் நாங்கள் எல்லா நேரங்களிலும் விழுந்து விழுந்து இறைவனுக்கு இபாதத் செய்கிறோமா என்றால் கிடையாது. நேரம் கிடைத்தால் இபாதத் செய்கிறோம், இல்லை என்றால் எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோமாக இருந்தால், எவ்வளவு காலம்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இறைவனுக்கு என்ற அல்லது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த ஒரு இபாதத்தை செய்வதற்காக கால நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. அவதானமாக கேட்டு பாருங்கள், மனசுல ஆழமாக இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்க எங்க இந்த தூக்கத்துடைய நேரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வான். இது அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. சூரத்துர் ரூம் 30வது அத்தியாயத்தின் 23வது வசனம். ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹாரி வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் நீங்கள் இரவுகளிலும் பகல் நேரங்களிலும் தூங்குகிற தூக்கம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான். வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி, பகல் நேரங்களில் நீங்கள் உழைப்பது, அந்த செல்வங்களை தேடுவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யஸ்மஊன், செவிமடுக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்று பாருங்கள். நீங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குகிற தூக்கம் என்பது, நீங்கள் பகல் நேரங்களில் நீங்கள் சம்பாதிப்பதற்காக நீங்கள் செலவழிக்கின்ற அந்த நேரங்கள் என்பதெல்லாம் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இதை செவிமடுக்கக்கூடிய மக்களுக்கு
இதிலே ஏராளமான படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வசனம். சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 72வது வசனம் தோழர்களே. அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த இரவை, இந்த பகலை அல்லாஹ் நீட்டி வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதியாஇன் அஃபலா தஸ்மஊன். அல்லாஹு தஆலா இந்த இரவை கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் அல்லாஹ் நீட்டி வைத்திருந்தால் யாரால் முடியும் பகல் நேரங்களை, ஒளிமிக்க காலங்களை, வெளிச்சமான நேரங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர யாரால் முடியும்? குல் அரஐத்தும், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? கேளுங்கள். இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகலை கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் நீட்டி வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், யார் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? யார் உங்களுடைய ரப்பு? யஅதிக்கும் பில்லைலி தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். பகல் நேரங்களில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக, இரவு நேரங்களில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக அந்த இரவை எந்த கடவுளால் கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். என்ன கேள்வி தோழர்களே, எப்படிப்பட்ட கேள்வி என்று பாருங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற கேள்விகள். இந்த இரவை அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் அப்படியே நீட்டமாக நீடித்து வைத்திருந்தால், இந்த இரவு மாறி பகலாக வருகிறதே, அந்த பகலை உங்களில் யாரால் கொண்டு வர முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகலை கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் நீட்டி வைத்திருந்தால், அந்த பகலிலே கழித்துவிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதி பெறுவதற்காக, தூங்குவதற்காக இரவுடைய நேரத்தை அடைகிறீர்களே, அந்த இரவுடைய நேரத்தை யாரால் கொண்டு வர முடியும்? இந்த அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கேட்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இரவும் பகலும் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த இரவிலும் பகலிலும் நானும் நீங்களும் தூங்குவது என்பதும் அல்லாஹ்வுடைய அற்புதமும் அத்தாட்சியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த வசனத்தை பாருங்கள். சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தின் 42வது வசனம். இத ஒரு மனுஷன் வாசிப்பானாக இருந்தால், படிப்பானாக இருந்தால், அவனுடைய தூக்கத்துடைய ஒவ்வொரு நேரமும் அவனை துப்புரவாக்கும், இறைவனோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்தும், அவன் செய்த பாவத்துக்கான தௌபாவுடைய வாசலை திறக்க வைக்கும், தர்மம் செய்கின்ற மனிதனாக மாறுவான். தூக்கத்தை விடவும் இபாதத் அவனுக்கு இனிமையாக இருக்கும். இறைவனோடு பேசுவது, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது அவனுக்கு இன்பகரமான இரவுகளாக அந்த இரவுகள் இருக்கும். பாருங்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு யதஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்த உயிர்களை அவன் எடுத்துக்கொள்கிறான், மரணிக்க செய்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. நீங்கள் தூங்குகிற நேரத்திலும் அல்லாஹ் தான் அந்த உயிரை எடுத்துக்கொள்கிறான். நாங்கள் தூங்குவது என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிரை அவன் பக்கம் எடுத்துக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லத்தி கதா அலைஹல் மௌத்த, யாருக்கெல்லாம் தூங்குகிற நேரத்தில் அந்த உசுரை அல்லாஹ்வுடைய பக்கம் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிற போது, எந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து இறைவனுடைய மரணம் என்று சொல்லுகிற அந்த நாளும் நேரமும் குறிக்கப்பட்டு விட்டதோ, அந்த நேரத்தில் தூங்குகிற போது எடுக்கப்பட்ட உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பக்கம் வைத்துக் கொள்கிறான். யாருக்கெல்லாம் இன்று மரணம் இல்லை என்று இறைவன் தீர்மானித்தானோ அந்த உயிர்களை
குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த உயிரை அந்த உடலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே நிறைய படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணிக்கிற போது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தூங்குகிற போது அவனுடைய உயிர், 2 பேருடைய உயிரும் அல்லாஹ்வுடைய பக்கமே போகிறது. மனுஷன் மரணித்து விட்டான் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த உயிரை மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது கிடையாது. அந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அஜலை பெற்றிருக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த உயிரை அனுப்புகிறான். அவன் மீண்டும் காலையில் எழும்புகிறான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம எப்பயாவது தூங்குகிற நேரம் நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம் என்ற அந்த 100% உண்மையான உணர்வுகளோடு தூங்கி இருக்கிறோமா? இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நான் இப்ப தூங்க போகிறேன், என்னுடைய உசுரை அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். அந்த எடுக்கிற உசுரை அல்லாஹ் தஆலா நாடினால் தருவான். அவன் நாடவில்லை என்றால் காலையில் நான் ஜனாசா என்ற சிந்தனையோடு எத்தனை பேர் நாம் ஒவ்வொரு இரவுகளையும் ஒவ்வொரு தூக்கத்துடைய நேரங்களையும் கழித்து வருகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தையா தோழர்களே? நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் மரணித்து மரணித்து மரணித்துத்தான் உயிர் பெறுகிறோம் என்ற ஒரு உண்மையான விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை போல பரிசுத்தமான உள்ளம் அல்ல தோழர்களே. பாவத்தோடு இரண்ட கலந்தவர்கள், இந்த உலகத்தில் உள்ள மோசமான சிந்தனைகளோடு மோசமான செயல்களோடு இரண்ட கலந்தவர்கள். தூங்குகிற நேரத்தில் கூட நாம் தூக்கிவிட்டோமா என்று தெரியாத அளவுக்கு கைகளிலும் வாய்களிலும் சிந்தனைகளிலும் பாவத்தோடு சிக்கி தவிக்குகின்ற நாம் ஒரு நாளையாவது இந்த வசனத்தை யோசித்திருக்கிறோமா? நம்மட முடிவு எப்படி இருக்க போகிறது? எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிக்கிறானோ அப்படித்தான் அவன் நாள மறுமையில் எழுப்பப்படுவான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளம் கசடுகள் நிறைந்த, ஷைத்தான் தீண்டக்கூடிய, பாவங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு உள்ளம் துப்புரவாக்குவதற்கு தூக்கத்துடைய நேரம் மிக பிரதானமானது. தௌபா செய்வதற்கு தூக்கத்துடைய நேரம் மிக பிரதானமானது. தூக்கம் என்பது மௌத்து. அல்லாஹ் நாடினால் நான் மௌத்தாகிடுவேன், அல்லாஹ் நாடினால் நான் உயிர் பெறுவேன். அந்த தூக்கம் என்பது எனக்கு இன்பமாக இருக்கலாம் அல்லது அதன் பிறகு துன்பமாக இருக்கலாம். சுவர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ தீர்மானிக்கிற மிக பிரதானமான ஒரு இடம் இந்த தூக்கம். தூக்கம் என்பது மௌத்து என்ற சிந்தனை எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பருவத்தில் இருக்கிற போதே அல்லாஹ் தஆலா சில காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை துப்புரவாக்கி தூய்மையாக்கி பாதுகாத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா வளர்த்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எனக்கு மக்காவுல ஒரு கல்லை தெரியும், அந்த கல் நான் சின்ன பருவத்தில் இருக்கிற போது அந்த கல்லை கடந்து தாண்டி போகிற போது அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு தடவை சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து சிறு பருவத்தில் விளையாடி கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்து அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்து ஒரு ஓரமாக கொண்டு போகிறார்கள். விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாம் பயத்துல அந்தந்த பால் குடிக்கிற தாய்மாரிடத்துல ஓடுறாங்க. அப்ப கூட்டிட்டு போய் என்ன செய்யறார் என்றால் இந்த நெஞ்ச பிளக்கிறது என்பது சும்மா இல்லை, மேலோட்டமா. அது அல்லாஹ்வுடைய சக்தி என்பது ஒரு பக்கம். அல்லாஹ் தஆலா அதை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஆபரேஷன் பண்ணினால் எப்படி பண்ணி அடையாளம் இருக்குமோ அப்படி இருந்துச்சு, அப்படி பண்ணப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அந்த இதயம் அப்படியே வெளியால எடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இதயத்தில் ஹத்தஹு மினஷ் ஷைத்தான் தீண்டுகிற ஒரு துண்டு வெட்டி எடுக்கப்பட்டது. நாங்க ரசூலுல்லாஹ்
என்ற உள்ளத்தை பிளந்து அப்படியே உள்ளத்தை வெளியில எடுத்து அந்த உள்ளத்துல ஒரு துண்டு ஷைத்தான் தீண்டுகிற ஒரு துண்டு அப்படியே எடுத்து வெட்டி வீசப்பட்டது. அதன் பிறகு ஜம்சம் தண்ணியால் தங்க தட்டிலே வைத்து கழுகப்பட்டுத்தான் மீண்டும் என்னுடைய நெஞ்சறைக்குள் வைத்து அது தைக்கப்பட்டது. நாங்க இந்த ஹதீதை அறிவிக்குகின்ற அனஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை பார்த்தோம், அந்த நெஞ்சில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தைக்கப்பட்ட அடையாளங்கள் இருந்தது. நாங்க சுப்ஹானல்லாஹ், அடையாளம் விளங்கிச்சு தோழர்களே. சும்மா நெஞ்ச அப்படியே உள்ளுக்கு போய் கழுகிட்டு வந்துட்டு வார விஷயம் அல்ல. நெஞ்சுகள் பிளக்கப்பட்டு அது வெளியில் எடுக்கப்பட்டு அது தைக்கப்பட்டு ஷைத்தான் தீண்டுகின்ற துண்டு வெளியில் வீசப்பட்டு அப்படித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அவர் வாழுகிற காலத்தில் இருந்து பாதுகாத்தான். இந்த ஷைத்தானியத்தான சிந்தனையிலே இருந்து அல்லாஹ் அவரை தூரமாக்கினான். அதைத்தான் சொல்றாங்க, நாங்க உலகத்துல ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற நேரம் அவர் நெஞ்சில அந்த தைத்த அடையாளம் அப்படியே ஹதீஸ்ல வருகிறது, தைத்த அடையாளத்தை நாங்கள் அந்த நெஞ்சுகளில் கண்டோம். என்னாங்க கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரை சின்ன பருவத்தில இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து 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 ஷைத்தான் தீண்டுகின்ற அந்த சதை பிண்டம் எடுத்து வெட்டப்பட்டிருக்கிறது. இதனாலதான் ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த உள்ளம் என்பது மாறக்கூடியதுதானே, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் மாறாது. ஏன் மாறாதுன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் அந்த ஷைத்தானியன் தீண்டுகின்ற இடத்துல இருந்து அல்லாஹ் அவங்க வெட்டி வீசிட்டான். ஆனா நம்மட உள்ளம் என்ன செய்யும்? அடிக்கடி மாறும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தூங்க போகிற நேரம் அவனுடைய நேர்மையான சிந்தனை, நான் மௌத்தாக போகிறேன் என்பது அடையாளம். நமக்கு அரபுல தான் அமுத்துண்டா தூங்குறது என்பது அர்த்தம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து என்றால் யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் என்பது அர்த்தம். இந்த சிந்தனையோடு ஒரு மனிதன், ஒரு இளைஞன், ஒரு ஆண், ஒரு பெண் தூங்குவார்களாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவர்கள் துஆக்களை மறப்பார்களா? வுது செய்வதை மறப்பார்களா? யாரும் ஓதி இன்னொரு ஆளுக்கு ஊத இயலாது, ஊத இயலாது. ஆனால் நமக்கு ஓதி ஊதுவதை இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு இடம் என்றால் தூங்குகிற நேரம் தானே தோழர்களே. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பின் நாஸ், குல் அஊது பில் ஃபலக், இந்த சூறாக்களை எடுத்து ஓதி ஊதி தன் உடம்பில் தடாவிக்கொண்டு தூங்குமாறு சொல்லுகின்ற இவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நேரம் கிடைச்சால் செய்கின்ற சிலர், கிடைக்காட்டி விடுற சிலர், அதை பத்தியே யோசனை இல்லாம தூங்குகின்ற பலர் நம்மளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல வாழ்ந்த இப்னு உமர் அவர்கள் அடிக்கடி இந்த தூக்கத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னி லா அஹ்தஸிபு நௌமதி, நான் என்னுடைய தூக்கத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரியில 6320வது செய்தி, இதா அவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் யாராவது ஒருவர் உங்களுடைய தூங்குகின்ற அந்த பெட்டுக்கு வந்து விட்டால் ஃபல்யம்ஃபுத் ஃபிராஷஹு பிதாகிலத்தி இஸாரிஹி, அவருடைய உள்ளாடையில் கீழாடையில் உடுத்திருக்கிற ஒரு துண்டை கொண்டு அதை அவர் அப்படியே துப்புரவு செய்து கொள்ளட்டும். ஃபலா யத்ரி ஃபஇன்னஹு லா யத்ரி மா ஹலஃபஹு அலைஹி, எதில விஷஜந்துகள் இருக்குது என்பது அவருக்கு தெரியாது. சும்ம யகூல், அவர் பிறகு சொல்லட்டும். பாருங்க, பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு என்னுடைய முதுகை இந்த தரையில் நான் என்ன செய்கிறேன்? கடாத்துகிறேன், விழுத்தாட்டுகிறேன். ஒபிக அர்ஃபஉஹு, நீ நாடினால் நான் உயிர் பெறுவேன், நீ நாடினால் நான் உயிர் பெறுவேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய உசுரை நீ அப்படியே எடுத்துக்கொண்டால், கைப்பற்றி கொண்டால், எடுத்த உயிரை நீ தராமல் விட்டால், ஃபர்ஹம்ஹா அந்த உயிருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, நீ இரக்கம் காட்டுவாயாக. வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதுஹா, மீண்டும் அந்த உசுரை நீ அனுப்பிவிட்டால் அதை நீ பாதுகாப்பாயாக. பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், இந்த உலகத்தில் நீ எப்படி உன்னுடைய சாலிஹான அடியார்களை பாதுகாத்தாயோ அதே போன்று என்னையும் அந்த சாலிஹான அடியார்களோடு சேர்த்து நீ என்னை பாதுகாப்பாயாக. என்ன துஆ தோழர்களே, எப்படி ஒரு துஆ! எத்தனை பேருக்கு பாடம்!
எவ்வளவு இந்த தூக்கம் மௌத்துத்தான் என்பதை நிரூபிக்குகின்ற ஒரு 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 துஆ என்பதை யோசித்து பாருங்கள் தோழர்களே. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு என் முதுகை நான் அப்படியே என்ன செய்கிறேன்? வளர்த்தாட்டுகிறேன். நீ நாடினால் நான் எழும்புவேன், உயிர் பெறுவேன். யா அல்லாஹ், அப்படி இல்லை, எடுத்த உயிரை நீ திரும்ப தரவில்லை என்றால் என்ற உசுருக்கு நீ இரக்கம் காட்டுறப்பே, எனக்கு நீ அருள் செய்து விடு யா அல்லாஹ். இல்ல, என்னுடைய உயிரை மீண்டும் நீ அனுப்புவாயாக இருந்தால் யா அல்லாஹ், நல்லவர்கள், நீ அருள் செய்தவர்கள், அவர்களோடு என்னை வாழ்வதற்கு நீ துணை புரிவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குமாறு படுக்கிற நேரத்தில், தூங்குகிற நேரத்தில் சொல்லுமாறு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். புகாரியில 247வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இதா அத்தைத மல்ஜஅக, நீங்க தூங்குகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னால் ஃபத்தவல்ல வுதுஅக, நீங்கள் வுது செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்றால் லிஸ்ஸலா, தொழுகைக்காக வுது செய்வதை போல நீங்கள் தூங்குவதற்காக வுது செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் தொழுகைக்காக வுது செய்வதை போல நீங்கள் தூங்குவதற்காக வுது செய்ய வேண்டும். பிறகு வுது செய்ததன் பிறகு உங்களுடைய வலது பக்கம் அப்படியே கையில் சாய்ந்து கொண்டு, உங்களுடைய வலது பக்கம் சாய்ந்து கொண்டு சும்ம குல், பிறகு சொல்லுங்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக, யா அல்லாஹ், என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன். யா அல்லாஹ், வஃபவ்வல்து அம்ரி இலைக, என்னுடைய எல்லா காரியங்களையும் உன் பக்கம் ஒப்படைத்து விட்டேன். யா அல்லாஹ், வஅல்ஜஅது லஹ்ரி இலைக, யா அல்லாஹ், என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். யா அல்லாஹ், ஏன் தெரியுமா? ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக், யா அல்லாஹ், உன் மீது கொண்ட பயத்தாலும் உன் மீது கொண்ட ஆதரவாலும் என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். யா அல்லாஹ், லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், யா அல்லாஹ், உன்னை விட்டு ஓடவும் உன்னை விட்டு ஒதுங்கவும் வேறு யாரு உன்னை தவிர எனக்கு இருக்கிறார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த, நீ இறக்கிய வேதத்தை யா ரப் நான் ஈமான் கொள்ளுகிறேன். யா அல்லாஹ், வபி நபிகல்லதி அர்ஸல்த, நீ இறக்கி வைத்த அந்த தூதரையும் அனுப்பி வைத்த அந்த தூதரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன். யா அல்லாஹ் என்று எந்த மனிதன் சொல்லிவிட்டு அவன் தூங்கி ஃபைன் முத்த, அப்போது அவன் மரணித்து விட்டால், அன்று இரவு அவன் மரணித்து விட்டால், ஃபஅன்த அலா ஃபித்ரத்தி, நீ இயற்கையான இஸ்லாம் என்று சொல்லுகிற அந்த மார்க்கத்தில் மௌத்தாகிட்டீங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த துஆவுடைய ஆழ அகலம், அந்த கருத்து, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கருத்து தோழர்களே. மரணம்தான் இந்த தூக்கம் என்பதை மனுஷனுக்கு உணர்த்துகிற உண்மையான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. ஒரு மனுஷன் தூங்குற நேரத்தில் என்ற முகத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன், என்னுடைய எல்லா காரியம், என் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வியாபாரம், சொத்து, சுகம், வீடு, வாசல், வாகனம் எல்லாமே உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் முதுகையும் நான் உன் பக்கம் சாட்சித்தேன். யா அல்லாஹ், ஏன் தெரியுமா? உன் மீது கொண்ட பயமும் உன் மீது கொண்ட ஆசையும். யா அல்லாஹ், ஓடவும் ஒளியவும் உன்னை தவிர வேறு யார் யா அல்லாஹ் எனக்கு இருக்கிறார்கள் என்ற அந்த துஆ ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை உணர்ந்து ஒரு மனிதன் ஓதிட்டு தூங்குவானாக இருந்தால் அவன் இயற்கையான அந்த மார்க்கத்தில் மரணிக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூக்கம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மௌத்தாகிறான் என்றால் அந்த மௌத்துக்கு ஒரு சகோதரன் இருக்கும் என்றால் இந்த சகோதரன் தான் இந்த தூக்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளவும். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தூங்குகிற போது இதை ஆழ அகலம் அறிந்து அர்த்தங்களை புரிந்து தெரிந்து அவன் ஓதி தூங்குவானாக இருந்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் உயர்ந்த தரஜாவில் இருப்பதற்கான ஒரு சிறந்த மரணமாக அவனுடைய தூக்கம் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூக்கம் என்பது இந்த மரணத்துடைய ஒரு சகோதரன் தான். ஒரு மனுஷன் உண்மையில் அவன் தூங்குகிற நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் அவன் தூங்க நினைப்பானாக இருந்தால் அவன் மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் நான் மரணிக்கிறேன் என்பதை அவன் புரிந்து கொள்வான்.
இந்த உலகத்தில் உயிர் பெறுவானாக இருந்தால் அதுதான் அவ காலையில எழுப்பினோன ஓதுற துவா. இப்ப கூட கொஞ்சம் பேர் ஓதுரிக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இப்ப கூட கொஞ்சம் பேருக்கு அது ஒரு பெரிய நிஅமத்தாகவோ அல்ல நமக்கு மௌத்து வராது தானே, எந்த சந்தர்ப்பத்திலையும் வராது தானே. தூங்குறது மௌத்து இல்லை தானே. எப்படி நம்ம தூங்கினா இத்தனை மணிக்கு நம்ம எழும்புவோம் என்ற தைரியத்தில் தானே வெள்ளையும் வச்சுட்டு தூங்குறோம். ஏன்னா அது நம்ம தூங்கக்குள்ள மௌத்தாக மாட்டோம். மௌத்துக்கு என்று சில அடையாளம் இருக்குது. ஒன்று வயசு போகணும், அல்லது ஏதாவது நோய் வரணும், அல்லது ஏதாவது ஹார்ட் அல்லது கிட்னி ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், ஏதாவது ஒரு நோய் இருந்துதான் மௌத்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மட வாழ்க்கையில நம்ம கடந்து போன காலங்கள்ல யோசித்து பார்த்தால் தெரியும், எம்மாத்திரமான மக்கள் இரவு நேரங்கள்ல தூங்கி காலையில அப்படியே தூக்கத்தில் மரணித்து போயிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் புரியும். நம்மட போன் எடுத்து இப்ப இருக்கிற நம்மட போன் எடுத்து ஏஐல ஸ்டார்ட் பண்ணி Z வரைக்கும் நம்ம தேடி பார்த்தால் அந்த இருக்கிற போன் நம்பர்கள்ல பல்லாயிரக்கணக்கான உறவுகளை நாம் அடக்கிட்டு இன்னும் அந்த பேர்களை அழிக்க மறந்த நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்படித்தான் ஒரு நாளைக்கு வரும். நம்ம தூங்குவோம், அல்லாஹ் நாடினால் உசுரை தருவான், அல்லது அவன் வைத்து கொண்டான் என்றால் நம்மட பேரும் நம்பரும் இருக்கும். ஆனா என்ன செய்யாது, நம்பர் வேலை செய்யாது, அல்லது வேலை செய்யும், யாராவது ஒரு ஆள் என்ன செய்வாங்க, அதை ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம இருக்க மாட்டோம். நம்மட வீடு கபராக என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலதானோ என்னமோ தெரியாது, சுப்ஹானல்லாஹ், இந்த ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள் தூங்குகிற நேரத்தை பயன்படுத்தியனுடைய விளைவோ தெரியாது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களும் சரி. ஆனா அவங்கெல்லாம் இந்த மௌத்துடைய நேரத்துல எந்த விதமான ஒரு பெருசா அந்த தன்னை வருத்தி கொண்டு அல்லது பெருசா அதுக்கான ஒரு தயார் நிலையில தான் எப்பயும் இருந்தாங்க. அது தயார் நிலை இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். இந்த உலகத்துல வாழ்ந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள், அவருக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பு சொன்னாங்க. எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்பாங்க. ஆனா பத்ர் யுத்தத்துல வச்சுதான் இவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்மி ஃபிதாக்க அபி வ உம்மி, சஅதே எறிங்க, அம்ப எறிங்க, என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லுவாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் இவருக்கு சொல்றாங்க, என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறிங்க அப்படின்னாங்க. இவருக்கு ஒரு சிறப்பு பேரை இருக்குது, முஸ்தஜாபு துஆ. இவர் என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவர் என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு கேட்கிறாங்க, ஏன் அப்படி உங்களுக்கு என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிற அளவுக்கு என்ன ஒரு சிறப்பு, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் பத்ர் யுத்தத்தில இருந்து யுத்தம் செய்கிற நேரம், அப்படிப்பட்ட அந்த நேரத்துல எதிரிகள் எல்லாம் எங்களை தாக்குறாங்க, உஹது பத்ர் எங்களை தாக்குறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் எனக்கிட்ட சொன்னாங்க, இர்மி ஃபிதாக்க அபி வ உம்மி, என்ற தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எறிங்க அந்த அம்ப அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். அப்போது நான் என்ன செஞ்சேன்டா, என்ற அம்பை எடுத்து குறி பார்த்து காபிர்களுடைய பக்கம், யா அல்லாஹ் அவங்கள கதிகலங்க செஞ்சிடு, அவங்கள நிலகுலங்க வச்சிடு அப்படி என்று துவா செஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரப் சஅதுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ளனாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பிரார்த்தனை மட்டுமல்ல, என்ற வாழ்க்கையில் நான் கேட்கிற எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை தான் என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் கேட்கிற துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுறதுக்கு காரணம் அப்படின்னாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன், அம்பால எரிகிற போது காபிர் அங்கால பக்கம் இருந்தவனுடைய ஒரு கால்ல பட்டு அப்படியே அவன் கால் விலகிச்சு. விலகிற நேரம் அவனுடைய அவுரத் அப்படியே விளங்கின உடனே கீழே விழுந்தான். மறைக்க வேண்டிய பகுதி அப்படியே விளங்கின உடனே கீழே விழுந்தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதிரியை பார்த்து, கீழே விழுந்தவனை பார்த்து கடைவால் பற்கள் தெரிகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சிரித்தாங்க. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூங்குற நேரத்துல ஒரு உடுப்பை எடுத்து கொடுத்து, கஃபினு என்ன இந்த உடுப்பால நீங்க கபன் செய்யுங்க. யாருக்கு இந்த தைரியம் வருமோ தெரியாது, இந்த உடுப்பால என்ன நீங்க கபன் செய்யுங்க. அப்ப கேட்கிறாங்க, ஏன் இந்த உடுப்பால உங்களை கபன் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு, இந்த உடுப்பு தான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் நான் போராடுகிற போது அணிந்து கொண்டிருந்த உடுப்பு இந்த உடுப்பு தான்.
அல்லாஹுவை சந்திப்பதற்கு மிகவும் தகுதியான உடுப்பு என்று நான் கருதுகிறேன். இந்த உடுப்பு தான் எதிரிகளை சந்திப்பதற்காக நான் போராடுகிற போராட்ட களத்தில் நான் அணிந்திருந்த உடுப்பு. இந்த உடுப்பு தான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு மிக சிறந்த உடுப்பு என்று நான் நினைக்கிறேன். இந்த உடுப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறியுங்கள் அம்பை என்று சொல்வதற்கு அந்த சொல்லுகிற அந்த நேரத்தில் இந்த உடுப்பை தான் நான் உடுத்துக் கொண்டிருந்தேன். இந்த உடுப்பு தான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு மிக தகுதியான உடுப்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு தான் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இப்படி சஹாபாக்குடைய வரலாறுகளை படிச்சு பார்த்தா அவங்க சர்வ சாதாரணமாக இதால என்ன கபன் செய்யுங்க, இங்க கொண்டு போய் அடக்குங்க, இதை இப்படி செஞ்சிடுங்க என்றெல்லாம், ஏன்னா மௌத்து வந்துக்கிட்டு ஒரு மூமினுக்கு ஆறுதல் தானே, ஆறுதல் தான். மௌத்தாகிடுவோம் என்று சொல்ற அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற சந்தோஷம் ஒரு மூமினுக்கு இருக்கும், அது இருக்கணும். அவங்க அந்த சந்தோஷத்திலேயே இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து மௌத்தாகினாங்க என்றால் அதுக்கு முன்னர் உள்ள காலங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இரவுடைய நேரங்களிலேயும் தன்னை சுய பரிசோதனை செய்து தான் செய்த குற்றங்கள், தான் செய்த பாவங்கள், தான் செய்த அநியாயங்கள், தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் மனைவி மக்கள் கூப்பிட்டு வசியத்து பண்ணி இந்த உலகத்தில் தூங்குற நேரத்தில் உள்ளத்தில் எந்த விதமான கசடும் கோபங்களும் எந்த விதமான வஞ்சகங்களும் பாவங்களும் இல்லாத ஒரு பரிசுத்தவான்களாக மரணித்து போனார்கள் என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தந்து நானும் நீங்கள் மரணிக்கிற நேரம், அல்லாஹுவை சந்திக்கிற நேரம் சொர்க்கவாதியாக சந்திக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.